ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பட்டர் கார்லிக் பாஸ்தா எப்படி பண்ணுறதுங்கிறது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோமா. அருமையாக இருக்குமா டேஸ்ட்டு. இப்போ வாங்க அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 1/2 கிலோ பாஸ்தா எடுத்திருக்கேம்மா. இப்போ இந்த மாதிரி ஷேப்பில் இருக்க பாஸ்தா எடுத்திருக்கோம். பாஸ்தாவில் நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப் இருக்குது. நாங்கள் இந்த மாதிரி இருக்கிற ஷேப் எடுத்திருக்கோம்மா. இன்றைக்கி இந்த பாஸ்தாவை நம்ம கொதிக்க வச்சு தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க, நல்லா முங்குற அளவுக்கு, பாஸ்தா முங்குற அளவுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அந்த பாஸ்தாவில் நமக்கு உப்பு பிடிக்கணும், அதுக்காக உப்பு சேர்த்த போகிறோம். அப்புறம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் எதுக்காக சேர்த்தணும்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் வந்து இந்த பாஸ்தா ஒட்டாது, ஒன்று ஒட்டி வராது, அதுக்காக வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துறோம். பார்த்திங்கன்னா பாஸ்தா ஒரு 1/2 கிலோ பாஸ்தா எடுத்திருக்கேன். அதை நம்ம நல்லா சேர்த்து கொதிக்க வச்சு ஒரு 10 to 15 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கணுமா. நல்லா வேகணும் பாஸ்தா. பார்த்திங்கன்னா கொதிக்க வச்சு நம்ம இது பண்ண போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் இதையும் போட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் போட்டு நம்ம இதையை ஒரு பேஸ்ட்டாக வந்து இடித்து எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா 3 மிக்ஸ் பண்ணியிருக்கோம். மிக்ஸ் பண்ணி நல்லா கையிலே அரைக்கிறத விட நல்லா இடித்து செஞ்சு பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், மணமாக இருக்கும். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் இந்த மாதிரி வரணும். இந்த அளவு பேஸ்ட்டாக நல்லா இடித்து எடுத்துக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சுருக்கிற பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பாருங்கள், நான் பிடிச்சிக்காரன் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஒரு சாஃப்டாக வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ நம்ம அதையே தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் பட்டர் சேர்த்து இப்போ நம்ம அதுக்கு தேவையான பட்டர் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டீஸ்பூன் பட்டர் போட்டிருக்கேன். இது பட்டரில் செஞ்சிங்கன்னா தான் அருமையாக இருக்கும். டேஸ்ட்டுப்பா நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் பட்டர் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இடித்து வச்சுருக்க பேஸ்ட்டை இது கூட சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கிங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே பச்சை இடிச்சிருக்கோமா, அது நல்லா பச்சை வாசம் போகணும். நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே வணக்கணும். பச்சை வாசம் போனால் தான் டேஸ்ட்டு கிடைக்கும் நல்லா. அது கூட பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கங்க. நல்லா வணங்கின ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா தக்காளி சேர்த்துக்கோங்க. 3 தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி 3 தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி பார்த்திங்கன்னா தக்காளியே இல்லாமல் நல்லா ஜூஸியாக வர மாதிரி உப்பெல்லாம் போட்டுக்கோங்க. தக்காளி உப்பு போட்டிங்கன்னா நல்லா வணங்கி வரும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி முழுசாக இல்லாமல் நல்ல ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ அது கூட நான் கரம் மசாலா சேர்த்துறேன். நான் ஒரு 2 to 2.5 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜ் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் பார்த்திங்கன்னா இது வந்து நாங்கள் முட்டை சேர்த்து பண்ணுற மாதிரி, நீங்கள் முட்டை இல்லாமையும் பண்ணிக்கலாம், முட்டை சேர்த்தும் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து இன்றைக்கி முட்டை சேர்த்து பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா முட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துறோம். உப்பு சேர்த்து நல்லா இந்த மசாலாவும் முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி ஸ்லிம்மில் வச்சுக்கோங்கம்மா, அடி பிடிச்சிரும். நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி நீங்கள் அதைய கலக்கி நல்லா வறுத்துருங்க. நல்லா வணக்கிக்கோங்கம்மா. நல்லா வணங்கி பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜ் வந்தோன்னா நம்ம வேக வச்சுருக்க 1/2 கிலோ பாஸ்தாவை நல்லா பார்த்திங்கன்னா உதிரில் வந்துருச்சு. இதில் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி ஸ்லிம்மில் வச்சு நல்லா கிளறினோம்னா நமக்கு அருமையான பாஸ்தா ரெடி. அதுக்கு லாஸ்ட்டில் கிளற ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கோம்மா. பட்டர் சேர்த்து கிளறி எடுத்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு பட்டர் கார்லிக் பாஸ்தா நம்ம வீட்டில் ரெடி பண்ணியிருக்கோம்மா. சூப்பராக இருக்கும்மா. குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. நூடுல்ஸு அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா எல்லாமே நான் ப்ரிசர்வேட்டிவ் மசாலா, ப்ரிசர்வேட்டிவ் கலர்ஸ்லாம் எதுவும் சேர்த்தாமல் இதில் நம்ம வீட்டு முறையில் செஞ்சுருக்கோம்மா. இது நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஹரி குங்கும சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.